நினைக்கிறோம். இங்க என்ன பிரச்சனைன்னா விஜயோட விஜயோட ஸ்பீச்ச டிஎம்கே எப்படி பார்க்குறாங்க? விஜய வந்து ஒரு த்ரெட்டா தானே பார்க்குறாங்க. விஜயோட ஸ்பீச் இல்ல. விஜயுடைய அரசியல் வருகையே வந்து திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. மிகப்பெரிய த்ரெட்டா பார்க்குறாங்க. தேர்தல் பிரச்சாரத்துக்கு போக ஆரம்பிச்சுட்டாரு. ஆ அவருடைய ஸ்பீச்சுக்கு வந்து ஒரு ட்ராக்ஷன் இருக்கு. ஒரு மொமெண்டம் பில்ட் ஆயிட்டு இருக்கு அவருக்கு ஆதரவா அப்படின்னும்போது தான் கரூர் சம்பவம் நடக்கிறது. கரூர்ல வந்து விஜய்க்கு ஒரு அவப்பெயர் ஏற்படுகிறது. விஜய்க்கு வந்து ஏன் விஜய் இப்படி பிஹேவ் பண்ணாரு? ஏன் தாவேகா இப்படி பிஹேவ் பண்ணுச்சு? அப்படின்னு அந்த பல்வேறு கேள்விகள் அப்படின்றது வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, திமுக தங்களுடைய வேலைகள ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீங்க திமுகவுடைய நிகழ்ச்சிகள் வந்து பெரிய, பெரிய பிரம்மாண்டமான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்துவதற்கான திட்டங்கள அவங்க வந்து தீட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த திட்டங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. நீங்க இப்ப நடந்த இளைஞரணி மாநாடு திருவண்ணாமலையில, ம். நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த அந்த மாநாட்டுல வந்து